ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். நாம் எடுத்தால் நம்ம எல்லாருமே நல்லா எடுப்போம், எங்கள் கிளாஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாம் நம்மளை சொல்லிக்கிறது இல்லை. நம்மிடம் கற்றவர்கள் அதை சொல்லும் பொழுது, இல்லை இன்னும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் நாங்கள் இதை பெட்டராக எதிர்பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்களுடைய அனுபவங்களை ஒரு ரெண்டு பேர் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இருந்தும் பியூர் பாலிடிக்ஸில் இருந்தும் சொல்வதற்கு வருகிறார்கள். முதலில் வரதராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிஷியலி பாலிடிக்ஸ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஜாயின் பண்ணேன். பட் மொதல் நாள்லேயே தெரிஞ்சுது அது நமக்கான ஏரியா இல்லைன்னு. பட் த இன்ஃபர்மேஷன் தட் வாஸ் ஷேர்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரிடே பேசிஸ் வாஸ் ஃபினாமினல். அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணது அண்ட் அவர்னால தான் பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்தது. அண்ட் ஒரு அரசியல்வாதியும் எப்படி யோசிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி நின்னா என்ன, எதுக்கு என்ன அர்த்தம், உட்காந்தா என்ன அர்த்தம், சிரிச்சா என்ன அர்த்தம், பேசினா பேசாட்டி என்ன அர்த்தங்கிறதெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஒரு கொஸ்டினுக்கும் ரொம்ப பிரமாதமாக ஆன்சர் பண்ணியிருந்தார் சார். அண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் தான் என்னுடைய எய்மாக இருந்தது ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பட் இனிஷியலி பியூர் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் இன் டு இட். அண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் சார் வந்து ஸ்கூல் மாதிரி இல்லை, ஹீ இஸ் அன் இன்ஸ்டிடியூட் டு பி ஹானஸ்ட். லேர்னிங்ஸ் வந்து இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் அண்ட் வர்த் மோர் தென் வாட் வி ஹவ் கிவன் ஹிம். ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு வெறும் பதில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இன்றைக்கி தேதியில் என்னென்ன நடந்திருக்கு, கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் இல்லை அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது எங்களுக்கு. அண்ட் வி லுக் ஃபார் கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம், ஜியோ பாலிட்டிக்ஸ், ஆர்டிஐ, எல்லா கெஸ்ட் லெக்சர்ஸுமே வந்து ரொம்ப டைம் எடுத்து நிறுத்தி நிதானமாக எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு சலிச்சுக்காமல் பதில் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஐ தேங்க் பாண்டே சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் a lot. அவரை ஏன் முதல்ல சொன்னேன்னா, அவர் வந்து பியூர் பாலிட்டிக்ஸ் அண்டு ஜேர்னலிசம் 2 வகுப்பும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி படித்தார். ஸோ அவர் நல்லபடியாக அவருடைய அனுபவங்களை சொல்வார் அப்படிங்கிறதுல. அடுத்து வரக்கூடிய ஒரு நபர் வந்து எங்களோட 10 பேட்ச்சு, பிபி ஒரு 5 பேட்ச்சு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா, ஆங்கரிங், எல்லா பேட்ச்லேயுமே இருக்கிறதுலே குட்டி அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க தான். 13 வயசில், நாங்கள் வந்து 17 வயசு தான் எங்களோட மினிமம் ஏஜ் க்ரைட்டீரியா. அவங்க மதர் வந்து இல்லைங்க, என் பொண்ணு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, படிப்பாங்க, நீங்கள் வேணால் ஒரு எக்ஸாம் வச்சு பாருங்கள், அது ஓகேன்னா நீங்கள் கிளாஸில் சேர்த்திக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் கற்றுக்கிட்டதுன்றது சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதில்ல, அவ்வளோ கொஸ்டின். சார் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய நபராக அவர்கள் இருந்தார்கள். ரக்ஷா, வாங்க உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. A very good evening to everyone. I am Raksha, a 12-year-old student at Pandey School of Journalism. As the youngest student so far, I hope my journey encourages other younger generations to participate in such diversified program like this in addition to their regular curriculum. I've learned so much in such a short time. One of the most important things I've taken away is the power of storytelling. I've discovered how journalism can create a difference in people's life. I've learned about the importance of fact-checking, research and interviewing techniques. I also gained a hands-on experience in writing news articles and creating engaging content. But beyond technical skills, I've realized that journalism is about telling people's stories, amplifying their voices, and holding those in power accountable. My passion, however, lies in serving the nation as an IAS officer. I believe that the skills I've developed through the journalism will help me in my future career, and it will be invaluable. As an aspiring IAS officer, I understand the importance of staying informed and analyzing complex issues and articulating my thoughts effectively.
My experience in journalism has given me a strong foundation in all these areas. Plus, I've learned to write reports that won't put my readers to sleep, a skill that will definitely come in handy as an IAS officer. I've learned to approach problems from different angles, to think critically, and to communicate complex ideas in a simple way. These skills will help me navigate through the challenges of civil service and make informed decisions that benefit our nation. Moreover, journalism has taught me the importance of empathy, understanding, and connecting with people from diverse backgrounds. I've learned invaluable time management skills from Sir, and it is not because he arrives at 7, but because our class starts precisely at 7, teaching me the importance of punctuality. I'd also like to extend a special thanks to the Pandey School of Journalism for accepting me into the program despite my young age. It's been an incredible opportunity, and I'm grateful for the trust and support you've shown me. ஒரு அப்பாவோ அம்மாவோ அவங்க குழந்தை ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்பொழுது பெருமைப்படுறது அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல், பிகாஸ் தேர் பயாலஜிக்கலி கனெக்டட் வித் த சைல்டு. பட் ஒரு டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட் மேலே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வித்தவுட் எனி கனெக்ஷன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும் பொழுது தட் teacher will be definitely happy. On that note, I will definitely make you proud as your students, sir. Thank you, and I'm looking forward to the journey ahead. தேங்க்யூ ரக்ஷா. அடுத்து பிரேம்குமார், உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸில் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் முடிஞ்ச நாளே கிடையாது. அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டார். கடைசியில் அவர் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே சார் அப்படின்னு விடுவாங்க. அப்படி நான் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, நீங்கள் சார் இல்லை, மென்டர். அப்போ எனக்கு வந்து இவ்வளோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அதற்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டவுட் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர். நீங்கள் வாங்க, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர இவ்வுலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஃபஸ்ட்டு என்னோடய ஆசிரியருக்கு நான் என்னோடய நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பதட்டமாக இருக்குது சார். நீங்கள் சங்கடப்படுற எந்த சூழ்நிலையும் நடக்காது. உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அதிசயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 20 முறை 10 முறை நீங்கள் போய் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். ஆனால் இந்த அதிசய மனுஷனை நான் 25 நாள் தொடர்ந்து பார்த்துருக்கிறேன் முகமுகமாக. ஒரு நாள் கூட எனக்கு சலிப்பே வந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் வியப்பு தான். எப்படி ஒரு புது கண்டென்ட் தான். அவர் பேசுகிறது வந்து எந்த அடித்து துவைச்ச வார்த்தைலாம் எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தையுமே புதுசாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட எங்கள் ஆச்சரியக்குறி பாண்டே சார் அவர்களுக்கு என்னோட நன்றி. பாண்டே சார் வந்து ஆச்சரியக்குறினா, காயத்ரி மேடம் வந்து அழகிய தீப்பொறி. பல நாட்கள் வந்து முரண்பட்ட கருத்துக்களால் நான் வந்து டெய்லி மெசேஜ் பண்ணுவேன் மேடம்க்கு, வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். மேடம் இன்றைக்கி இந்த கிளாஸ் இந்த மாதிரி போச்சு அப்படின்னு. ரொம்ப ஒரு சில டைமில் ரொம்ப அப்செட் ஆகி போட்டிருக்கேன், ஃபீல் பண்ணி போட்டிருக்கேன். மேடம் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேம் தேங்க்யூ மேம். நான் கொஞ்சம் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, பிஎம்க்கு என்ன தெரியாது, சிஎம்க்கு என்ன தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச பாண்டே சார் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். உலகின் தலைச்சிறந்த சொல் வந்து செயல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்னோட செயலால் தமிழக மீடியாக்களை திரும்பி பார்க்க வச்ச ஒரு அரசியல் ஆளுமை வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். உங்களுக்கு என்னோடய வணக்கங்கள். கடந்த நவம்பர் மாதம் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்தேன், வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு நான் வந்தேன். உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புக்கு வெளியீட்டு விழாவில் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவர் நமக்கான அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தான் சார்ந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தனக்கு அதில் தெளிவில்லை, சிலப்பட்ட முரண்பட்ட கருத்து இருக்குன்னா யாருக்குமே பயப்படாமல் சில விஷயங்களை பேசினார். ஒரு வாரம் அண்ணன் தான் ட்ரெண்டு. பாண்டே சார் கூட அழகாக சொல்லுவார், முன்னையாச்சு அல்லு அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா கேட்பாங்க, இப்போ ஆதவ் அர்ஜுனா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரோட தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதே மாதிரி ராஜ்மோகன் அண்ணா, உங்களையும் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், உங்களோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நானும். அம்பேத்கர் சொல்வார், இந்த சமூகம் உனக்கு சுதந்திர உணர்வை தரவில்லை என்றால் எத்தனை எத்தனை சட்டங்கள் வந்தாலும் வீண்னு சொல்கிறாரு. இப்போ சமீப காலமாக நடக்கிற பாலியல் வன்புணர்ச்சிக்கு வந்து நம்ம தமிழக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, கடுமையான போராட்டத்தை தெரிவிக்கிறாங்க. அதுக்கும் சற்றே குறைவில்லாத வன்முறை வந்து சாதிய வன்முறைகள். அதுக்கு வந்து எல்லாரும் இப்போ நாளைய அரசியல் தலைவர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன், சாதிய ஒடுக்குமுறையை நாம் எல்லாருமே அதை களையணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும். அந்த சூழ்நிலையை சமமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுக்காக தான் நான் பியூர் பாலிடிக்ஸ் அட்டன் பண்ணேன். சார் லாஸ்ட்டில் நான் சொன்னேன், சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், நான் இதை கரெக்டாக கொண்டு போவேனான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மூவ் ஆன் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவேன். சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்புகள் நம்மை தேடி வராது, நாம தான் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. பிரேம்குமார், நீங்கள் கரெக்டாக பியூர் பாலிடிக்ஸை கற்றுருக்கீங்கன்னு நான் வந்து உணர்ந்துட்டேன். அடுத்ததாக இளமுருகன், அவர் தஞ்சை தரணியிலேருந்து வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக எங்களோட 10 பேட்சில் முதல் முறையாக ஒரு விவசாயி ஜேர்னலிசம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. வாங்க. நண்பர்களே, பொதுவாக நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம்னா கடைசியாக கும்பிட்றது தான் அந்த மூலக்கடவுள். இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம மூலக்கடவுள் யார் அப்படின்னா நம்ம பாண்டே சார் தான். அந்த மூலக்கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடி போகிற வழியில் நிறையா சின்ன சாமிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த கோர்ஸுக்கு ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் 15 days நடந்துச்சு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். தஞ்சாவூர்லேருந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அருண் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த 15 days கோர்ஸில் 13 days சார் எடுத்தாங்க. ஒரு 2 days வந்து வெளியிலேருந்து லெக்சர்ஸ் அழைச்சிட்டு வந்தாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் நிரஞ்சன் சாராக இருக்கட்டும், ஆர்டிஐ சிவா-இளங்கோவன் சாராக இருக்கட்டும், 2 பேரும் அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்டைஸ், அவங்க நாலேஜ் ரொம்ப டீப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணி அதை பற்றின ஒரு தெளிவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தோட ஒரு முக்கியமான பில்லர் யாருன்னா நம்ம காயத்ரி மேம். அவங்க வந்து கரெக்டாக ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து நீட்டாக கோஆர்டினேட் பண்ணி நம்ம கேட்குற என்ன கொஷின்ஸாக இருக்கட்டும் அதை வந்து தெளிவுபடுத்தி இந்த கிளாஸை முடிக்கிறதுக்கு எனக்கு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. இப்போ மூலக்கடவுள் பாண்டே சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த கோர்ஸை வெளியில் யாராவது நான் உனக்கு 40,000 தரேன் வந்து கற்றுக்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நான் போய் படிச்சிருக்க மாட்டேன். இந்த கோர்ஸை நான் கற்றுக்கிறதுக்கு ஜேர்னலிசம் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை தாண்டி அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து பாண்டே சார் தான். இங்கே நிறைய பேர்த்துக்கும் அவராக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கோர்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா, சார் வந்து இந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்போது எனக்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை, அப்படி கிடையாது. அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும். பட் கரெக்டாக 7னா 7 o'clock வந்து அப்பியர் ஆவாங்க. நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். 6:59, 58 seconds, 59 கரெக்டாக 7க்கு சார் வந்து உட்காந்துருவாங்க. எந்த விஷயமும் இல்லை, கரெக்டாக 7 to 10 எதை பற்றி இல்லாமல் கரெக்டாக டேரெக்டாக வந்தோன்னே சும்மா அன்னெசரிலாம் பேசாமல் டேரெக்டாக லெசன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லெசன் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து சம்டைம்ஸ் 10 ஆகும், 10:30 ஆகும். கரெக்டாக ஃபுல்லாக இருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலும், இப்போ எனக்கு 20 கொஷின்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் உட்காந்து தெளிவாக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போவாங்க. இன்னைய சூழ்நிலையில் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறவன் ஒரு துறையை பற்றி மாஸ்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லா துறையை பற்றியும் ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு. பட் சார் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸ், அந்த அரசியல் பற்றி பேசுறது ஒரு டீப் நாலேஜ் வந்து நம்ம சார் அளவுக்கு இங்கே வேறு யாருக்காவது வெளியில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை. ரெண்டாவது வந்து சார் கொடுக்குற ரெஸ்பெக்ட். இப்போ நான் கிளாஸில் உட்காந்துருப்பேன், இளமுருகன் சார் ஆடிபிளாக அப்படிம்பாங்க. இளமுருகன் சார் எனி கொஷின் என்ன சார் 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 சார்ம்பாங்க. அவர் சாருன்னு என்ன சொல்கிறதுக்கப்புறம் தான் எனக்கே மேலே எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு மறக்க முடியாது. சார் சொன்ன மாதிரி
இதை நம்ம படிக்கிறோம் பண்ணுறோன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இங்கேருந்து வெளியில் போய் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகி நிற்கிறோம், அதாவது 1% ஆஃப் ரெங்கராஜ் பாண்டே சாரோட நாலேஜ் இருந்தாலே நம்ம, அவரோட 1% இருந்தாலே நம்ம அந்த ஃபீல்டை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்றது என்னோட இது. சாருக்கு வாய்ப்பளித்த சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட்டு, பொதுவாக சில பேர் வந்து நின்னா 6 அடி இருப்பாங்க, சார் உட்காந்தாலே 6 அடி இருப்பாங்க போல். ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபிட் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்ததில்ல. சார் வந்து அதுக்கு ஒரு நியூ ஃபேஸு. சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நன்றி. மேலே இருந்து என்னை வழிநடத்தும் காலம் சென்ற எங்கள் அப்பாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. வாய்ப்பளித்த பாண்டிய சாருக்கு ஒரு மிக்க மிக்க நன்றி. Everyone dares to dream. Yes, you heard it right. I said dare. And we're proud of this humanly fact. But do we really live up to our own expectations? Well, sometimes yes, and most of the times it just sways between reality and survival. Minds that beat with creative spark and imaginative leaning and an endless curiosity set a path that is truly exceptional. All said, if you are out there to realize your worth, you're just there at the right destination. Pandey School of Journalism. It is all about mentorship par excellence, futuristic curriculum, cordial ambience, and a space that imparts us with real-world learning. What else? Now, it is your turn to make a difference. Step in to create an identity. Pandey School of Journalism.